எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கதம்ப சட்னி. இந்த சட்னி சூடாக இட்லி, தோசை, கோதுமை தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 வரமிளகா, 2 நல்லா ஒருக்க பரட்டிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு தேங்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன். தேங்காயும் உளுந்தம்பருப்பும் எண்ணெயில் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 4 பல் பூண்டு சேர்த்து ஒருக்க பரட்டி விட்டுக்கோங்க. 2 துண்டு இஞ்சி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா செவந்து வதங்குற அளவுக்கு இதிலே வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இது ஒரு 30 செகண்டுக்கு ஒருக்க பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதோட ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே கொத்தமல்லியும் புதினாவும் வதங்கினா போதும். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கின எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துருக்கேன். இது சூடாக தோசை, இட்லி, கோதுமை தோசை, ராகி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிஷ். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட்ஸையும் மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.